Hello students, welcome back to Sapphire Blue Chem Spark. இன்னைக்கு நாம class 12 biomolecules அந்த chapterல இருந்து proteins பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த proteins இந்த term actually Greek word proteos அப்படின்ற termல இருந்து தான் வந்தது. இந்த proteosன்றதுக்கு meaning primary அல்லது primary performance அப்படின்னு அர்த்தம். Proteins are also referred as bodybuilders and the proteins are polymers of amino acids. So let us find proteins the most abundant biomolecules of the living system. For example, ஒரு human being எடுத்துக்கிட்டோம்னா every part of the body they have their own protein. ஒரு part of the bodyல இருக்கக்கூடிய protein இன்னொரு part of the body or we can say the organs அங்க சூட் ஆகாது. So we have different organs அங்க எல்லாமே ஒவ்வொரு யூனிக் proteins தான் present ஆகி இருக்கும். அததான் நாம சொல்றோம் the proteins are the most abundant biomolecules of the living system. இதோட chief sources பார்த்தோம்னா milk, cheese, pulses, peanut, fish, meat, etc. So இதுதான் இதோட sources and the proteins are the polymer of amino acids. Amino acids are having bifunctional groups. One of the functional group amino group ஆ இருக்கும், then another functional group carboxyl group ஆ இருக்கும். அடுத்தது இந்த amino acid நாம alpha, beta, gamma, delta amino acids னும் சொல்லலாம். So that depends on the position of amino group in a given amino acid. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம alpha, beta, gamma, delta னு classify பண்றோம். And amino acids are generally represented by the formula RCH NH2COOH. Here the NH2 group is attached to the alpha carbon. So functional group attach ஆகி இருக்கிற கார்பன் தான் நமக்கு ஆல்பா கார்பன், then successive கார்பனை பீட்டா, காமா, டெல்டான்னு எடுத்துட்டு போவோம். அப்ப functional group attach ஆகி இருக்கிற கார்பன்லயே NH2 குரூப்பும் present ஆகி இருக்கு. அதனால இந்த காம்பவுண்ட் நாம ஆல்பா அமினோ ஆசிட்னு சொல்றோம். The next one, classification of amino acids. Amino acids are generally classified as essential amino acid and non-essential amino acid. அது இல்லாம அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் NH2 குரூப் அண்ட் நம்பர் ஆஃப் COOH குரூப் அவங்கள பேஸ் பண்ணி அசிடிக், பேசிக், நியூட்ரல் அமினோ ஆசிட்னு கிளாசிஃபை பண்ணலாம். இப்ப அசிடிக் அமினோ ஆசிடா இருந்ததுன்னா அங்க கார்பாக்சில் குரூப்போட கவுண்ட் அமினோ குரூப்போட கிரேட்டரா இருக்கும். பேசிக் அமினோ ஆசிடா இருந்தாங்கன்னா அங்க அமினோ குரூப்போட கவுண்ட் கார்பாக்சிலிக் குரூப்போட அதிகமா இருக்கும். அதே நியூட்ரல் அமினோ ஆசிட்னா நம்பர் ஆஃப் NH2 குரூப் நம்பர் ஆஃப் COOH குரூப்புக்கு ஈக்குவலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆல்பா அமினோ ஆசிட் எடுத்துக்கிட்டோம்னா இட் ஹாஸ் ஒன் கார்பாக்சில் குரூப் அண்ட் ஒன் NH2 குரூப். அப்ப இந்த அமினோ ஆசிட் நாம எக்ஸாம்பிள் ஃபார் நியூட்ரல் அமினோ ஆசிடா கன்சிடர் பண்ணலாம். Okay, now let us find essential and non-essential amino acid. Essential amino acid அப்படின்னா they must be supplied through the diet. Non-essential amino acid, those are synthesized by our body itself. நம்மளோட பாடியே ஒரு புரோட்டீனை சிந்தசைஸ் பண்றதுக்கு தேவையான அமினோ ஆசிட சிந்தசைஸ் பண்ணும். தென் அந்த அமினோ ஆசிட்ஸ் என்சைம்ஸோட ஹெல்ப்பால எந்த மாதிரியான புரோட்டீனை அது ஃபார்ம் பண்ணணுமோ அந்த பர்டிகுலர் ஆர்கனுக்கு அதோட ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி எந்த டைப் ஆஃப் புரோட்டீனை ப்ரிப்பேர் பண்ணணுமோ அந்த புரோட்டீனை அங்க இருக்கிற அமினோ ஆசிட் சிந்தசைஸ் பண்ணிடுவாங்க. பட் essential amino acid na that must be supplied through the diet. So நம்ம டயட் வழியா கன்சியூம் பண்ணக்கூடிய புரோட்டீன்ஸ்ல இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட் பிரசன்ட் ஆகி இருக்கும். டோட்டலா பார்த்தோம்னா we have 20 அமினோ ஆசிட்ஸ் நம்பர்ல கவுண்ட் பண்ற போது 20 அமினோ ஆசிட்ஸ் ஆர் அவைலபிள். அந்த 20 அமினோ ஆசிட்ஸ்ல 10 of them are essential amino acid இருப்பாங்க and other 10s are non-essential amino acid இருப்பாங்க. ஓகே, இந்த essential amino acid and non-essential amino acid அவங்களோட நேம நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்து which of the following is essential அல்லது non-essential amino acid நம்மள
பிக் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நமக்கு அதனுடைய நேம் தெரிஞ்சாதான் நம்மளால அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அப்போ அவுட் ஆஃப் 20 அமினோ ஆசிட்ல நாம எசென்ஷியல் அமினோ ஆசிட மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அதையும் அதனுடைய அல்பாபெட்டிக் ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நேம் வந்து மறந்து போகாது. பட் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட், இந்த 10 அமினோ ஆசிட் தவிர மற்ற எல்லாருமே நான் எசென்ஷியல். அப்ப இந்த 10 எசென்ஷியல் அமினோ ஆசிட மட்டும் நாம மெமரைஸ் பண்ணோம்னா ரெஸ்ட் ஆஃப் த 10 நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் எதுவா இருந்தாலும் அதை நாம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சோ இந்த 10 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் யாருன்னா ஆர்ஜினைன், அவங்கள ஏன்ற லெட்டரால எடுத்துக்கலாம். தென் லூசின், அவங்கள எல்இன்ற டேர்ம் ஃபர்ஸ்ட் 2 லெட்டரால எடுத்துக்கிறேன். ஏன்னு கேட்டா எல்ல 3 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் நமக்கு இருக்கு. சோ லூசின்றத எல்இன்னு எடுத்துக்கலாம். ஐசோலூசின் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐ எடுத்துக்கிறோம். லைசின் எல்ஒய்னு எடுத்துக்கிறோம். தென் ஹிஸ்டிடின் ஹெச், மீத்தயோனைன் எம், ஃபீனைல் அலனைன் பி, த்ரியோனைன் டிஹெச், tryptophan TR and valine we can take it as V. இந்த போல அல்பபெட்டிக் ஆர்டர்ல நாம அமினோ ஆசிட்ஸை மெமரைஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த நேம்ஸ் மறக்காது. இந்த அமினோ ஆசிட்ஸ்ல we have out of 20 amino acid, the first amino acid is glycine, and this glycine is only the compound which is optically inactive. மற்ற எல்லா அமினோ ஆசிடும் ஆப்டிக்கலி ஆக்டிவா இருப்பாங்க. இந்த கிளைசைன் மட்டும்தான் நமக்கு ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் காம்பவுண்டா இருக்கும். அதுக்கு காரணம் இதோட ஃபார்முலா NH2CH2COOH. ஆக்சுவலா இந்த சி, இந்த கார்பன் ஒரு NH2 குரூப் ஒரு கார்பாக்சில் குரூப் வச்சிருக்கு. பட் அது இல்லாம இட் ஹாஸ் 2 more ஹைட்ரஜன் ஆட்டம். அப்ப இந்த 2 ஹைட்ரஜனும் சிமிலரா இருக்கிறதுனால இந்த கார்பனால ஒரு ஏசிமெட்ரிக் கார்பனா பிஹேவ் பண்ண முடியாது. அதனாலதான் கிளைசைன் இஸ் ஒன்லி த அமினோ ஆசிட் விச் இஸ் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இவங்க பிளேன் போலரைஸ்ட் லைட்டை ரொட்டேட் பண்ண மாட்டாங்க. அண்ட் இந்த கிளைசைன் தான் ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் அமினோ ஆசிட். த நெக்ஸ்ட் திங், நமக்கு அவுட் ஆஃப் 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்கிற போது கண்டிப்பா எல்லாரையும் அவங்க நேம் வழியா என்ன செய்ய முடியாது, ஒரு ஃபார்முலா எழுதுற போது ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அதுக்காக என்ன செய்வாங்கன்னா ஒரு புரோட்டீன்ல பிரசன்ட் ஆகி இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட அவங்களோட நேம்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸை மட்டும் எடுத்து சீக்வன்ஷியலா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒவ்வொரு அமினோ ஆசிடுக்கும் ஸ்பெசிபிக்கா ஒரு அப்பர் கேஸ்ல அல்பபெட் லெட்டர் கொடுத்திருப்பாங்க. அந்த லெட்டர் வழியாவும் நாம ஒரு புரோட்டீன்ல பிரசன்ட் ஆகி இருக்கக்கூடிய அமினோ ஆசிட ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்படி அல்பபெட் லெட்டர் கொடுக்கிற போது ஒரே லெட்டர்ல மோர் தென் 1 நேம் இருந்ததுன்னா அப்போ அங்க லெட்டர் நமக்கு மாறி வரும். பட் எனிஹவ் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட ஐடென்டிஃபை பண்றதுக்கு அந்த சீக்வன்ஸ்ல இன்வால்வ் ஆகி இருக்கக்கூடிய அமினோ ஆசிடுக்கு அவங்களோட நேமோட ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸை எடுத்தும் ஐடென்டிஃபை பண்ணலாம். அல்லது அவங்களுக்குன்னு ஸ்பெசிபிக்கா கொடுத்திருக்கக்கூடிய அப்பர் கேஸ் அல்பபெட் லெட்டரையும் நாம யூஸ் பண்ணலாம். The next one, properties of proteins. இந்த அமினோ ஆசிட்ஸ் ஆக்சுவலா கிறிஸ்டலைன் சாலிடா இருப்பாங்க, வாட்டர் சாலபிள். ஏன்னு கேட்டா பொலாரிட்டி இருக்கு, கார்பாக்சில் குரூப்பும் இருக்கு, அமினோ குரூப்பும் இருக்கு. இவங்க 2 பேருமே வாட்டர் கூட ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால அமினோ ஆசிட்ஸ் ஆர் வாட்டர் சாலபிள் and they possess high melting point. இந்த அமினோ ஆசிட்ஸோட பிஹேவியர் ஒரு சால்ட் லைக் பிஹேவியரா இருக்குமே தவிர அமினோ குரூப்புக்கான பிஹேவியரையோ அல்லது கார்பாக்சில் குரூப்புக்கான பிஹேவியரையோ அமினோ ஆசிட் பொசஸ் பண்ணாது. அண்ட் இந்த அமினோ ஆசிடோட அக்வஸ் சொல்யூஷனை பார்த்தோம்னா அங்க இட் பிஹேவ்ஸ் அஸ் an amphoteric substance. amphoteric substance அப்படின்னா it can react with both acid as well as a base. அதுக்கு காரணம் in the aqueous solution அமினோ குரூப்பும் கார்பாக்சில் குரூப்புக்கும் இடையில ஒரு புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். அதனால we are getting the zwitter ion. So that zwitter ion consists of both positive and negative poles. அதனால நம்ம அந்த zwitter ion என்னன்னு சொல்லலாம், டைபோலார் அயான்னு சொல்லலாம். அப்ப இந்த அமினோ குரூப்ல இருக்கக்கூடிய லோன் பேர் எலக்ட்ரான் இந்த புரோட்டான் கார்பாக்சிலிக் குரூப்ல இருக்கிற புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். அப்போ நமக்கு NH3+COO- மாறும். அப்போ ஒரே மாலிகுல்ல போத் நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜும் இருந்தாங்கன்னா
அவங்கள நாம zwitteraya ன்னு சொல்றோம். And this behaves as an amphoteric substance and it can react both with acid as well as base. இந்த amino acids ஓட configuration பார்த்தோம்னா we know that D configuration and L configuration. Fisher projection formulaல இருந்து glyceraldehyde சாம்பிளா எடுத்து நாம ஐடென்டிஃபை பண்ணோம். glyceraldehyde எடுக்கிற போது அந்த asymmetric கார்பன்ல OH குரூப்பும் ஹைட்ரஜனும் இருந்தாங்க. பட் இங்க பார்த்தோம்னா நமக்கு அந்த asymmetric கார்பன்ல ஒரு கார்பாக்சில் குரூப்பும் ஒரு NH2 குரூப்பும் இருக்காங்க. இந்த NH2 குரூப் லெஃப்ட் சைட்ல இருந்ததுன்னா அதை L கான்ஃபிகரேஷன் சொல்லணும். சோ இந்த ஆல்பா அமினோ ஆசிட் glyceraldehyde போல நாம ரெப்ரசன்ட் பண்ணனும்னா we can take CnH2COOH H and R. So இந்த மாலிகுலோட ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்டை பார்க்கிற போது COOH to the right and NH2 to the left. இந்த கான்ஃபிகரேஷன் L கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். இதே அமினோ ஆசிட்ல COOH லெஃப்ட்ல இருந்தாங்கன்னா அவங்க D கான்ஃபிகரேஷன். So we can write CHNH2 COOH or this possess D configuration. So we can say naturally occurring amino acids have only L configuration. So in the two different configuration of amino acids பார்க்கிற போது naturally occurring amino acid majority L configuration உள்ள amino acid தான் present ஆகி இருப்பாங்க. The next one peptides. Peptides na என்ன? We know well proteins are polymer of amino acid னு சொல்லிட்டோம். அப்ப ஒரு அமினோ ஆசிட் இன்னொரு அமினோ ஆசிடோட எப்படி லிங்க் ஆகும் அப்படின்னா that linkage is said to be peptide linkage. கார்போஹைட்ரேட்ல ஒரு மோனோசாக்கரைடுக்கும் இன்னொரு மோனோசாக்கரைடுக்கும் இடையில இருக்கக்கூடிய லிங்கேஜ கிளைகோசைடிக் லிங்கேஜ்னு சொன்னோம். இங்க ஒரு அமினோ ஆசிட் யூனிட்டுக்கும் அடுத்த அமினோ ஆசிட் யூனிட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய லிங்கேஜ பெப்டைட் லிங்கேஜ்னு சொல்றோம். அப்ப அந்த பெப்டைட் லிங்கேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும்னா we can have the two different amino acid. ஒன்னு glycine இன்னொன்னு alanine. So this is glycine and here it is alanine. So இந்த molecule condense ஆற போது there is a loss of water molecule. இந்த வாட்டர் மாலிகுல் ஆக்சுவலா அமினோ குரூப்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனும் கார்பாக்சில் குரூப்ல இருந்து ஒரு OHம் சேர்ந்து வெளியில நமக்கு வாட்டரா போகும். அப்போ இந்த CO குரூப்புக்கும் NH குரூப்புக்கும் இடையில ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். This linkage is said to be peptide linkage. And இந்த peptide linkage is formed as a result of the two different amino acid glycine and alanine. அப்ப இந்த resulting dipeptideக்கு என்ன பேருனா glycyl alanine. Okay, this is termed as dipeptide. எதுக்காக dipeptide னு கொடுக்கிறோம்னா this di it represents the peptide linkage is formed out of two amino acid ன்ற மீனிங்க கொடுக்கும். அதே நாம ட்ரைபெப்டைட் னு சொன்னோம்னா அங்க two peptide linkages இருக்கும். பட் இன்வால்வ் ஆகி இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் 3 molecules இருப்பாங்க. அப்ப அவங்க ட்ரைபெப்டைட். Tetrapeptide na 4 amino acids where there is a loss of 3 molecules of water. அப்ப 3 peptide linkage இருக்கும் but that is formed out of 4 amino acid. அப்ப அந்த compound நாம tetrapeptide னு சொல்லுவோம். அப்ப peptide ஓட count அதிகமாகிற போது ஜெனரலா அவங்கள polypeptides னு சொல்லலாம். So proteins are the polymers of polypeptides னு சொல்லலாம். இந்த proteins ஓட மாஸ் பாத்தீங்கன்னா about 10,000 unified மாஸ் இது வச்சிருக்கும். அப்படின்னா இந்த காம்பவுண்ட் இந்த புரோட்டீனை நாம ஹைட்ரலைஸ் பண்ற போது about minimum 100 அமினோ ஆசிட்ஸ் நமக்கு அந்த புரோட்டீன்ல இருந்து கிடைக்கும். சோ அதே சமயம் லெஸ் நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட் உள்ள புரோட்டீனும் இருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸாம்பிள் இன்சுலின். இன்சுலின்ல ஜஸ்ட் 51 அமினோ ஆசிட்ஸ் தான் பிரசன்ட் ஆகி இருக்கும். அப்ப புரோட்டீனோட டெஃபினிஷன் எப்படி கொடுக்கலாம்? a polypeptide with more than 100 amino acid residues. அவங்களோட மோலார் மாஸை எடுத்தீங்கன்னா that is greater than 10,000 unified மாஸா இருக்கும் and that is called a protein. so இது இல்லாம less number of amino acid உள்ள புரோட்டீனுக்கு எக்ஸாம்பிள் கேட்டா we can have insulin that contains only 51 amino acids. The next one, types of protein. We have two different types of protein. One is the globular protein and the other one is fibrous protein. In the two types of proteins that depends on their shape and the structure.
இப்ப நம்ம குளோபுலார் புரோட்டீன் எடுத்தோம்னா அங்க அதனுடைய செயின் ஆஃப் பாலிபெப்டைட் எப்படி இருக்கும்னா that coil around to give a spherical shape இருக்கும். அப்ப குளோபுலார் புரோட்டீனோட ஷேப் ஸ்பெரிக்கலா இருக்கும். தென் இந்த குளோபுலார் புரோட்டீன்ஸ் ஆர் வாட்டர் soluble. இந்த குளோபுலார் புரோட்டீனுக்கு எக்ஸாம்பிள் we can say insulin and albumin. அதே நாம fibrous proteins எடுத்தோம்னா where the chains of polypeptide run parallel and are held together by hydrogen bond and disulfide linkage. So இங்க polypeptide chains நமக்கு parallel-ஆ இருப்பாங்க. அந்த parallel யூனிட்டுக்கு இடையில hydrogen bond-உம் disulfide linkage-உம் present ஆகி இருக்கும். And this type of protein is water insoluble. waterல dissolve ஆகாது. And example for fibrous protein we can take keratin and myosin. That's all types of proteins. The next one, structure of protein. Protein க்கு 4 different structures assign பண்ணலாம். They are primary structure, secondary structure, tertiary structure and quaternary structure. Primary structure we can represent 1 degree னு கொடுக்கலாம். Secondary structure 2 degree, tertiary structure 3 degree and quaternary structure can be given 4 degree. Okay. First one, primary structure. The primary structure is the responsible for the specific nature of the protein. இந்த புரோட்டீனோட அமினோ ஆசிட்ஸ் அனலைஸ் பண்ணோம்னா where they find a regular sequence among themselves. So the sequence of amino acid that helps us to distinguish the proteins. அப்ப ஒரு புரோட்டீனை இன்னொரு புரோட்டீன்ல இருந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்கு நாம sequence of amino acid அனலைஸ் பண்ணாலே பெட்டரா இருக்கும். So we can say each polypeptide in a protein has amino acid. ஒவ்வொரு பாலிபெப்டைட்லயும் அமினோ ஆசிட் இருக்கு. they are linked with each other. ஒரு அமினோ ஆசிட் இன்னொரு அமினோ ஆசிடோட லிங்க் ஆகி இருக்கும் in a specific sequence. this is the important term. அப்ப புரோட்டீன்ல இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ்ல தான் அரேஞ்ச் ஆகி இருக்கும் and it is called a sequence of amino acid. Suppose இந்த sequence of amino acidல ஏதாவது difference இருந்ததுன்னா then it gives rise to a different protein. அப்ப protein primary structure ஓட protein பாத்தீங்கன்னா so ஒரு sequenceன்ற போது in which the different amino acids are arranged such a way. அப்ப இதுதான் நமக்கு primary structure-ஆ இருக்கும். So this is ஒரு linear chain. அதுல sequence of amino acids arrange பண்ணோம்னா that is what the primary structure of protein-ஆ இருக்கும். The second one, secondary structure. இந்த secondary structure actually protein-ஓட shape பத்தி refer பண்ணும். So இந்த shape அப்படின்ற போது this primary structure இதை நாம backbone of the protein அப்படின்னு சொல்லலாம். இந்த backbone regular folding கொடுக்கிற போது it gives rise to 2 different shape. ஒன்னு alpha helical shape இருக்கும், இன்னொன்னு beta pleated structure எடுத்துக்கும். இந்த alpha helical shape அப்படின்னா where polypeptide chain form all possible hydrogen bond. அந்த பாலிபெப்டைட்ஸுக்கு இடையில ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். அவங்கள ஒரு ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ வழியா காயில் பண்ற போது ஒன் ஆஃப் த அமினோ ஆசிட் அடுத்த டர்ன்ல வர்ற அமினோ ஆசிட் கூட ஹைட்ரஜன் பாண்ட் வழியா கனெக்ட் ஆகும். அந்த ஹைட்ரஜன் பாண்ட் CO குரூப்புக்கும் NH குரூப்புக்கும் இடையில வரும். That is called the alpha helical structure. So we can say a polypeptide chain forms all possible hydrogen bond by twisting into a right-handed screw with the NH group of each amino acid residue hydrogen bonded to the CO group of an adjacent turn of the helix. இதுதான் நாம alpha helical structure னு சொல்றோம். இந்த alpha helical structure உள்ள proteins actually நமக்கு globular protein-ஆ இருப்பாங்க. The next one, beta pleated structure. இந்த beta pleated structureல பார்த்தோம்னா எல்லா polypeptide chainsமே parallel-ஆ அரேஞ்ச் ஆவாங்க. அப்படி parallel-ஆ அரேஞ்ச் ஆகுற போது அவங்களுக்கு இடையில hydrogen bond present ஆகி இருக்கும். See that all peptide chains are stretched out to a nearly maximum extension. எவ்வளவு தூரம் அந்த பாலிபெப்டைட் செயினை நம்ம ஸ்ட்ரெச் அவுட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் அவங்கள ஸ்ட்ரெச் அவுட் பண்ணலாம். அப்படி பண்ற போது they laid side by side which are held together by hydrogen bond.
அந்த parallel polypeptide chainsக்கு இடையிலயும் நமக்கு hydrogen bond present ஆகி இருக்கும். This is what secondary structure. So primary structure, sequence of amino acid in a given protein, அத பத்தி டிஸ்கஸ் பண்ணதுனா secondary structure நமக்கு shape of the protein பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். The next one, tertiary structure. இந்த tertiary structure actually secondary structure ஓட further folding ஆ இருக்கும், அல்லது we can say the overall folding of all the peptide chain அப்படினும் சொல்லலாம். So here it represents the overall folding of the secondary structure and it gives rise to two major molecule, அதுதான் நமக்கு fibrous globularum. இந்த type of protein molecules இடையில அவங்களை stabilize பண்றதுக்கான forces பார்த்தோம்னா hydrogen bond, disulfide linkage, van der Waals forces and electrostatic forces of attraction present ஆகி இருக்கும். இந்த question frequent கேக்குற question. The next one, quaternary structure. இந்த quaternary structure actually spatial arrangement of the different subunits of polypeptide பத்தி சொல்லும். ஒரு proteinல we can find even more than one polypeptide unit. அப்ப அந்த polypeptide unit எந்த மாதிரி spatial arrangementல with respect to one another arrange ஆகி இருக்காங்க அத பத்தி சொல்றதுதான் நமக்கு quaternary structure. So we can say some of the proteins are composed of two or more polypeptides and they are referred as subunit. ஒவ்வொரு polypeptide நாம subunit னு ரெஃபர் பண்றோம் and the spatial arrangement of these subunits with respect to each other is known as quaternary structure. இந்த quaternary structure actually ஒரு complex structure ஆ இருக்கும். alpha helical structure, polypeptide chain ஒரு ஸ்க்ரூல ரைட் ஹேண்ட்ல ரொட்டேட் ஆனாங்கன்னா எப்படி வருமோ அதை தான் நம்ம ஆல்பா ஹெலிக்ஸ்னு சொல்றோம். ஸோ வி கேன் மேக் லைக் திஸ் அல்லது வி கேன் டேக் ஈவன் திஸ் வே, இதுவும் ரைட் ஹேண்ட்ல ரொட்டேட் ஆகி வர்றது தான். இப்படியும் நாம பிரைமரி செகண்டரி ஸ்ட்ரக்சரோட ஆல்பா ஹெலிக்கல் ஃபார்மை கொடுக்கலாம். பீட்டா பிளேட்டட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இது ஒரு அரே ஆஃப் பாலிபெப்டைட், then the next one and the next one and the next one இப்படிதான் parallel போகும். இந்த parallel moleculesக்கு இடையில ஹைட்ரஜன் பாண்டால உங்களுக்கு அந்த பாலிபெப்டைட் லிங்கேஜஸ் ஸ்டெபிலைஸ் ஆகும். இது நமக்கு பீட்டா பிளேட்டட் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஓகே, இதே நாம டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் எடுத்தோம்னா இந்த மாலிகுல்ல ஒரு ரெகுலர் ஃபோல்டிங் தான் இருக்கு. இங்க வர்ற போது அந்த ரெகுலர் ஃபோல்டிங் ஃபர்தரா ஃபோல்ட் ஆகும். அப்ப காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் ஆயிடும். அந்த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் டெர்ஷியரி ஸ்ட்ரக்சரை நம்ம குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சரோட ரெஃபர் பண்ற போது அங்க பாலிபெப்டைட் செயின் ஒரு சப்யூனிட்டா பிரசன்ட் ஆகி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்றதுதான் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சரா இருக்கும். அப்ப லீனியர்ல இருந்து நாம குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சரை பாக்குறப்போ காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ஸ்ட்ரக்சர் இன்க்ரீசஸ். நெக்ஸ்ட் ஒன், denaturation ஆஃப் புரோட்டீன். ஆக்சுவலா பயாலஜிக்கல் சிஸ்டம்ல ஒரு புரோட்டீன் 3 டைமென்ஷனல் ஃபார்ம்ல ஒரு ஸ்பெசிபிக் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிக்காக தான் பிரசன்ட் ஆகி இருக்கும். அந்த மாதிரியான புரோட்டீனை நாம நேட்டிவ் புரோட்டீன்னு சொல்லுவோம். So native protein found in a biological system with unique 3-dimensional structure and it has a specific biological activity. ஒவ்வொரு புரோட்டீனுக்கும் அதுக்குன்னு ஒரு யூனிக் ஆக்டிவிட்டி இருக்கும். அதை தான் நாம பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்றோம். நவ் இந்த நேட்டிவ் புரோட்டீன்ல நாம ஒரு பிசிக்கல் சேஞ்சோ அல்லது கெமிக்கல் சேஞ்சோ கொண்டு வந்தோம்னா அங்க புரோட்டீன் தன்னோட ப்ராப்பர்ட்டியை லூஸ் பண்ணிடும். அந்த ப்ராசஸை நாம டீநேச்சுரேஷன் ஆஃப் புரோட்டீன்னு சொல்றோம். ஒரு டீநேச்சுரேஷன் ஆஃப் புரோட்டீன் நடக்கணும்னா ஒன்னு அங்க பிசிக்கல் சேஞ்ச் இருக்கலாம் அல்லது கெமிக்கல் சேஞ்ச் இருக்கலாம். பிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னா ஜஸ்ட் சேஞ்சிங் த டெம்பரேச்சர். chemical change na we have to change the pH of the system அல்லது medium. So based on this a protein that can be denatured, that is what given. So ஒரு native protein denature ஆகணும்னா we have to do the physical change அல்லது chemical change. Physical change na we have to change the temperature, chemical change na pH change பண்ணணும். Temperature change பண்றதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம coagulation of egg ன்னு எடுத்துக்கலாம். pH change பண்றதுக்கு எக்ஸாம்பிள் curdling of milk ன்னு எடுத்துக்கலாம். milk curd மாறுற process. Then during this process actually the secondary and tertiary structures of protein destroy ஆயிடும்.
பிரைமரி ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் அந்த புரோட்டீன்ல இன்டாக்ட்ல இருக்கும். இந்த ப்ராசஸ் தான் ஆக்சுவலா denaturation of protein. So we can say during this denaturation secondary tertiary structures are destroyed but only the primary structure remains intact. So இந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலா யாரை பத்தி சொல்லுவாங்க? சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட சொல்லும். அப்ப அந்த சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் ஐடென்டிஃபை பண்ற போது அது வாட் கைண்ட் ஆஃப் புரோட்டீன் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். தென் இந்த denaturation ஆஃப் புரோட்டீனை நாம ரீநேச்சுரேஷனும் பண்ணலாம். பட் அது டிபெண்ட்ஸ் அப்பான் த எக்ஸ்டென்ட் ஆஃப் denaturation. எந்த அளவுக்கு அந்த புரோட்டீன்ல டீநேச்சர் ஆகி இருக்கோ அதை பொறுத்து நாம ரீநேச்சர் பண்ணலாம். சம்டைம்ஸ் டீநேச்சர் நடந்த பின்னால சம் ஆஃப் த சப்யூனிட் ஒன்ஸ் அகைன் அவங்களே ரீநேச்சர் ஆகிப்பாங்க. செகண்டரி டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் ஒன்ஸ் அகைன் ரீநேச்சர் ஆகலாம். அப்பவும் நமக்கு ரீநேச்சுரேஷன் ஆஃப் புரோட்டீன் கிடைக்கும். அல்லது we have to make use of specific technique. So denatured protein அதோட பழைய நிலைக்கு நாம திரும்ப கொண்டுட்டு வரணும்னா we have to follow some other techniques also. அந்த processes நாம renaturation of proteins னு சொல்லுவோம். That's all proteins. Okay students, let us close our today's session. இன்னைக்கு செஷன்ல நாம proteins பத்தி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணோம். In our following sessions we will continue the same chapter. Until then, bye bye.